அஸ்லாம் வலைக்கும்மா. காரக்குழம்புனால அத அடிச்சுக்க ஆளே இல்லங்க. அதுலயும் இந்த முள்ளங்கி காரக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களா? வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பில, பூண்டு, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் கலர் மாறுனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளிய ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க முள்ளங்கிய ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ அத ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலே ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூளும், தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க மல்லித்தூளையும், மிளகாய் தூளையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் அது க்ளோஸ்லயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் முள்ளங்கி நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல கரைச்சு வச்சிருக்க புளிய ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா அத கொதிக்க விடுங்க. அதுல இருக்க எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரணும். அப்பதான் உங்களுக்கு காரக்குழம்பு ரொம்பவே ருசியா இருக்கும். இப்ப பாருங்க அந்த எண்ணெயெல்லாம் தனியா மேல மிதக்குது. ரொம்பவே பார்க்கறதுக்கே டெம்ப்டிங்கா இருக்கு. கண்டிப்பா இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.